அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் 2026 அரசியல் களம். சமீபத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு மக்களிடையே நடந்து வருகிறது. இதில் பல்வேறு இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இந்த கருத்து கணிப்பு அனைத்தும் டிடிவி அவர்கள் இணையும் முன் எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இணைந்த பின்பு அதிமுகவின் பலம் இன்னும் கூடியிருப்பதாக பேசப்படுகிறது. இதில் தெற்கு மண்டலத்தில் யார் அதிக சீட்டுகள் வெல்வார்கள் என்ற பரபரப்பும் எதிர்பார்ப்பும் நிலவும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் அதிமுக வெல்லும் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. முறையே அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்ட சீட்டு எண்ணிக்கையில் 24 தொகுதிகளில் அதிமுகவும் 20 இடங்களில் திமுகவும் தாவேகா மற்றும் நாம் தமிழர் எந்த இடமும் வெற்றி பெறாது என்றும் கூறப்படுகிறது. இந்த தெற்கு தொகுதிகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 இடங்களில் கடும் போட்டி நிலவும் என்றும் கூறப்படுகிறது. வாக்கு சதவீதத்தில் திமுக 37.59%, அதிமுக 37.4%, தாவேகா 13.73%, நாம் தமிழர் கட்சி 6% வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. வாக்கு சதவீதத்தில் திமுக கருத்து கணிப்பில் முன் வந்தாலும் சீட்டு எண்ணிக்கையில் அதிமுகவுக்கு அதிக இடங்கள் கிடைத்துள்ளது. இதில் டிடிவி அவர்கள் இணைந்தது அதிமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் மேலும் ஒரு பலத்தை கூட்டியிருக்கிறது. காரணம் பிரிந்திருக்கிறது என்ற காரணம்தான் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக சென்ற தேர்தலில் இருந்தது. அவர்கள் மீண்டும் இணைந்தது கட்சியின் பலத்தையும் கூட்டணியின் பலத்தையும் கூட்டியிருக்கிறது. இந்த கூட்டணியின் சேர்க்கையால் சீட்டு எண்ணிக்கையில் மேலும் மாற்றம் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தேர்தலில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு முதல் தேர்தலை சந்திக்க போகும் தளபதி விஜய் அவர்களின் தாவேகா கட்சிக்கு நல்ல ஓட்டு சதவீதம் இருந்தாலும் எந்த இடத்தையும் வெற்றி பெறும் வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு பலரும் சொல்லும் காரணம் அவருடைய படங்களுக்கு ரசிகர்களாக இருப்பவர்கள் அவர் கட்சியின் தொண்டர்களாக இருக்கிறார்களா என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது. அவர் செல்லும் இடத்திற்கெல்லாம் வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்ற கேள்வி பல நாட்களாக எல்லோரிடமும் இருந்து வருகிறது. அந்த கேள்வி கருத்து கணிப்பிலும் பிரதிபலித்துள்ளது. பல இடங்களில் நல்ல ஓட்டு சதவீதம் இருந்தாலும் எந்த இடத்தையும் தாவேகாவால் வெற்றி பெற முடியாது என்று இந்த கருத்து கணிப்பில் வெளியாகியுள்ளது. இந்த கருத்து கணிப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவிடவும்.